இந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை கரெக்டாக போடணும். ஓகேவா? மேலே வரும்போது அப்பர் கோரு, அப்புறம் மிடில், அப்புறம் லோவர் கோர், மூணுமே வணக்கம் கோச் காளி. இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறேன்னு பார்த்தா இந்த வீடியோவில் நிறைய பேர் எனக்கு தொப்பை இருக்குது, எப்படி கம்மி பண்ணுறது, ஸோ நிறைய இதான் ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு உடம்புலாம் ஓரளவுக்கு ஷேப்பாக இருக்குது, பட் ஆனால் தொப்பை மட்டும் இருக்குது. நிறைய பேருக்கு தொப்பையோ பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இது எப்படி குறைக்கலாம், அந்த ஒரு சில எக்ஸசைஸ் மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எக்ஸசைஸை பார்த்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. கொஞ்சமாக ஸ்டார்டிங்கில் பெருசாக பண்ண முடியலனாலும் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளடைவில் கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் நிறைய விஷயங்களை கவுண்ட்டையும் சரி செட்ஸும் சரி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த விஷயம் பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு தொப்பை குறைஞ்சிரும். நல்லா ஷேப்பும் சரி கோர் ஷேப்பும் சரி எல்லாம் உட்காந்துரும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கோர் ஸ்ட்ரென்த் மட்டும் தான் பார்க்க போகிறோம், தொப்பையை குறைக்கிறதுக்கு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய பேர் பெலி ஃபேட்ஸ் சைடில் எனக்கு இருக்குது சார், ரொம்ப இதுவாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, ஸோ இதை கண்டிப்பாக எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக அடுத்த வீடியோவில் அந்த விஷயத்தை டீப்பாக பார்ப்போம். ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கோர் ஒர்க் அவுட், அப்டாமினல் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்டியோ பண்ணிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸு ஸ்லோ ஜாக்கு அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பண்ணிட்டு தான் பண்ணணும், அது கார்டியோ பண்ணிட்டு பண்ணால் பெஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தொப்பை குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட்டால் மட்டுமே பண்ண முடியாது, கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் டயட்டு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். பெருசாக டயட்டு அப்படிலாம் ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த எண்ணெயில் பொரிச்சது அது இந்த ஆயில் ஐட்டம்ஸு, ஸோ தேவையில்லாத கலர்ஸ் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்கனாவே கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ எக்ஸசைஸு என்னென்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள், 100% கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நிறைய பேருக்கு ப்ராப்ளமாக இருக்குது பார்த்தோன்னா தொப்பை. இந்த தொப்பை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ்லையும் டயட் எடுக்கணும். சும்மாலாம் குறைஞ்சிடாது, மற்ற விஷயங்கள் மாதிரி கோர் விஷயம்லாம் சீக்கிரம் சும்மாலாம் குறைஞ்சிடாது. ஸோ ஒர்க் அவுட் வித்து டயட் போட்டால் கண்டிப்பாக சீக்கிரமாக ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி என்னென்ன ஒரு சில எக்ஸசைஸ் மட்டும் தான், ஒரு 6 எக்ஸசைஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதை பண்ணாவே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தொப்பை குறைஞ்சி கண்டிப்பாக உங்களுக்கு கோர் கண்டா ஷேப்பில் வந்துடும். ஸோ அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் விஷயம் பிளாங்க். ஸ்டார்டிங்லேருந்து பிளாங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க்கலாம், ரொம்ப வெயிட் பண்ணாத, ஸ்ட்ரெயிட்டாக குட். ஸ்ட்ரெயிட்டாக ஹிப்பில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், கீழே இருக்காங்க. குட். கவுண்ட்டு தான் 40 கவுண்ட்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40. குட். இந்த பிளாங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது டியூரேஷன் தான், ஏன்னா ஹோல்டிங் மெத்தடில் கண்டிப்பாக டியூரேஷன் தான் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் ஒரு 40 செகண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு செட்டு. இது மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 5 செட்ஸ் ஆச்சு பண்ணுங்கள். 5 பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்புறம் கவுண்ட்டையும் டியூரேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா இம்ப்ரூவ் இருக்கும். அடுத்த விஷயம் ஃபஸ்ட்டு பிளாங்க் பண்ணியாச்சு. இந்த பிளாங்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பர் கோரு, அப்புறம் மிடில், அப்புறம் லோவர் கோர், மூணுமே நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும், உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்த விஷயம் லைங் பொசிஷனில் போய்ட்டு டோ டச் பின்னாடி இருந்து. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த கோர் ஒர்க் அவுட்டில் முக்கியமாக இந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை கரெக்டாக போடணும். ஓகேவா? மேலே வரும்போது ப்ரீத் அவுட், மூச்சை வெளியே விடணும். கீழே போகும்போது மூச்சை இழுக்கணும். இந்த பொசிஷனில் மூச்சை இழுத்து இங்கே வரும்போது வெளியே விடணும். ஸோ ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் கரெக்டாக பண்ணால் உங்கள் கோர் மசில் கரெக்டாக ஒர்க் ஆகும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டார்ட். ஸோ ஓகே, 2 எக்ஸசைஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து என்னென்னு பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பரில் இருக்க கோருக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காலை மடக்கி வச்சுட்டு, ஓகே, கை இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு 45 டிகிரி ஆங்கிள் வந்தால் போதும். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, கிளியரா? ஸோ அதை ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டும் கரெக்டாக பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். போகலாம், கால் மடக்கி வச்சு போகலாம். ஓரளவுக்கு வந்தால் போதும், ஃபுல்லாக போகணும்னு வச்சுக்கோங்க. ரெடி? 1 2 3 4
5 கொஞ்சம் கீழே இருப்பாலாம் 6 போதும் 7 10 11 ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கவுண்ட்டை அட்லீஸ்ட் ஒரு 20 ஆச்சு பண்ணுங்கள். ஒரு 20 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 செட் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டியூரேஷனு ரெஸ்ட் டைம் விடணும். ரெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் விடுங்க. ரொம்ப ரெஸ்ட் விடக்கூடாது. இந்த 10 to 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் விட்டு மறுபடியும் அடுத்த செட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 3 செட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் பேசிக்காக ஸ்டார்டிங்கில். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். உங்களுக்கே நல்லா சேர்ந்து நல்லா தெரியும். அப்புறம் நீங்கள் கவுண்ட்டையும் சரி செட்டும் சரி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா போத் லெக்ஸை ஃப்ரண்ட்டில் கிக் பண்ணுறது. 1 2 3 கிளியரா போமா. போத் லெக்ஸ் எடுத்து வந்து ஃப்ரண்ட் லெக் பண்ணி கீழே வச்சிடக்கூடாது. ஹோல்ட் பண்ணணும். ஓகேவா? போகலாம். ரெடி பொசிஷன். ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 50. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ அடுத்த வேரியேஷனு என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ போத் லெக்ஸை டவுன் பண்ணுறது. அப் பண்ணி டவுன் பண்ணுறது. போத் லெக்ஸ் ஒன்றாத்து சேர்த்து சேம் கை இப்படி வச்சுக்கோங்க. மேலே போயிட்டு 1 நிப்பாட்டணும். கீழே வச்சிடக்கூடாது. ஓகேவா? ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இதையே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது லெக் லிஃப்ட் பண்ணுறதுக்கு, ஸோ சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் கையை இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ரெடி 1 கால் ஸ்ட்ரைட்டாக முட்டி மடக்காமல் 2 3 4 கவுண்ட்டுக்கு போங்க. 5 6 7 8 9 10 15. ஓகே, ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வேரியேஷன் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஸோ லெக் லிஃப்ட் பண்ணி ஸோ டச் பண்ண போகிறோம். ஆல்டர்னேட்டாக பார்த்தோன்னா ரைட் ஹேண்ட்னா லெஃப்ட் லெக் லிஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் லெக் ரைட் ஹேண்ட் லிஃப்ட் பண்ணி அப்பர் பாடி லோவர் பாடி ரெண்டுமே மேலே எடுத்துன்னு வர போகிறோம். 1 2 3 4 5 6. சேம் இதுலேயும் இந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை கரெக்டாக பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். எல்லா எக்ஸசைஸுக்கும் நீங்கள் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை கரெக்டாக பண்ணால் மட்டும் தான் மசில்ஸ் கரெக்டாக இருக்கும். போமா. குட் பொசிஷன். ரெடி 1 2 3 4 5 6 7 15. Relax.